எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒருவேளை நீங்கள் இது முன்னாடியே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை முதல் தடவையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது யூஸ் இருக்குமா, இப்போ இருக்கிற சூழ்நிலையை ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக தினசரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளோட வாழ்க்கையில் வேலை செய்துட்டு தான் இருக்குது, நாம் தெரியாமலேயே. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நாம் அதிசயகரமான முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். நாம் என்ன பார்க்குதோ, என்ன பேசுதோ, என்ன நினைக்குதோ அதுவே நம்மளோட வாழ்க்கையாக மாறிடும்னு சொல்லுது இந்த ஈர்ப்பு விதி. வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். ஒரு சொந்த வீடு வாங்கினது, ஒரு கார் வாங்கினது, பைக் வாங்கினது, ஒரு வேலை வாங்கினது, எப்ராட் போய் செட்டில் ஆனது, திருமணம் நடந்தது, இந்த மாதிரி சின்னதோ பெரியதோ ஆன நிறைய விஷயங்களை நாம் லைஃப்பில் சாதிச்சுட்டே தான் இருக்குது. அதை எப்படி சாதிச்சிட்டோன்னு கேட்டால் எல்லோரும் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, எப்படியோ கடவுள் புண்ணியத்தினால சாதிச்சிட்டோம், இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப உழைச்சிட்டோம், இந்த மாதிரியெல்லாம் ரிப்ளை சொல்லுவாங்க. இது எல்லாமே சரிதான். கடவுள் புண்ணியமும் உழைப்பும் இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாது. ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அதுதான் நினைவுகள். உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு தேவையான பணம் இல்லை, இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றியே திருப்பி பேசுது, நினைக்குது, எல்லார்கிட்டையும் விசாரிக்குது, எப்படியாவது 6 monthsல ஒரு வீடு வாங்கித்தான் ஆகணும், இல்லை நெக்ஸ்ட் இயர் ஒரு சொந்த வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும், இந்த மாதிரி திருப்ப பேசிக்கிட்டே இருக்குது. சாப்பாட்லேயும் தூக்கத்துலேயும் நினைச்சிக்கிட்டே இருக்குது. ப்ரோக்கர்ஸ்கிட்ட விசாரிக்குது, நிறைய வீடு போய் பார்க்குது. அதுக்கு முடிவு தான் ஃபைனலி நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுது. இதே மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நாம் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒரு வேலை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுது, உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை, ரொம்ப ஏஜ் ஆச்சு, இனிமேல் உனக்கு வேலை கிடைக்காது, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லுது. அதனால் நம்மளுக்குள்ளேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. செல்ஃப் டவுட் வருது. நாம் நம்மக்கிட்டேயே சொல்லுது, எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா தெரியாது, ஏஜ் ஆச்சு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நினைப்போடு நாம் சிவி கொடுக்குது, வேலை தேடுது, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுது. கண்டிப்பாக அந்த வேலை நம்மக்கிட்டேருந்து தள்ளி தான் நிற்கும், அது நம்மக்கிட்ட வராது. இப்போது நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நம்மளோட பேச்சுவார்த்தைகள் எப்படி, நினைவுகள் எப்படி, அதை நீங்கள் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்குது, அதை பற்றி பாசிட்டிவாக நினைக்குதா இல்லை நெகட்டிவாக நினைக்குதா? மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது மட்டும் இல்லாமல் நாம் நம்மக்கிட்டேயே என்ன பேசுது, அதை தான் செல்ஃப் டாக்னு சொல்லும். நாம் நம்மக்கிட்ட என்ன பேசுது, இந்த கடன் பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியாது, நான் நினச்சா இது எங்கேயும் முடியாது, என்னால் இது முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி பேசுதா? அப்படி பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை லைஃப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் போகும். உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி திருப்பி பேசி எந்த யூஸும் இல்லை, அதோட முடிவு தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இப்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அது எவ்வளவோ மோசமாக இருக்கட்டும், பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அதை அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தால், இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தால், சரிதான், நான் இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறது அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எப்படி முடிவுக்கு வரலாம் அதை பற்றி நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது, உங்களோட சூழ்நிலை எவ்வளவோ மோசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வந்துடலாம், இந்த ஈர்ப்பு விதி மூலமாக தான் உங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வந்துடலாம்னு சொல்லுது. அதனால் எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதுக்குள்ளே அதை நாம் பார்க்கணுன்னா, அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா முதல்ல அதை பற்றி நாம் யோசிக்கணும். அப்போது இதோட முக்கிய புள்ளி, நீங்கள் உங்களுக்கு என்ன முடிவு வேணும், இல்லை உங்களுக்கு என்ன கனவு இருக்குது, அதை பற்றி நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசாதீங்க. ஆக்சுவலாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸில் சொல்லும், பிரச்சனை, ப்ராப்ளம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். அதனால் இனிமேல் நம்மளுக்கு இதை ஒரு சேலஞ்ச், சவால்னு சொல்லிக்கலாம். இப்போது உங்களுக்கு இருக்கிற சவால் எதுவாக இருக்கட்டும் பரவாயில்ல,
அதுக்கு உங்களுக்கு முடிவு என்ன வேணும் அதை பற்றி நீங்கள் கற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள், நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத இடத்துலேருந்து அந்த முடிவு உங்ககிட்ட வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தால் அதோட முடிவுன்னு நீங்கள் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை வேலை சீக்கிரமாக கிடைப்பாங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு சேலரி ரைஸ் ஆகும், இல்லைனா எங்கேயாவது தெரியாது, நம்மளுக்கு தெரியாத ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வந்துடும். நீங்கள் முடிவை பற்றி யோசிச்சா தான் அந்த முடிவு உங்கள் கைக்குள்ளே வரும். அதனால் இன்னிலேருந்து நீங்கள் முடிவை பற்றி நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்பினாலும் இல்லைனாலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தினசரி நம்மளோட வாழ்க்கையில் வேலை செய்யுது. அதை நம்பினால் நாம் அதை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடலாம். அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் தினசரி பார்க்கலாம், பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.